ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வெரி வெரி ஃபேமஸ் ஃபார்முலா. 11th நம்ம ரிப்பீட்டடா இதை தியரியில் படிக்க சொல்லிட்டே இருப்பாங்க டீச்சர்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் இந்த செகண்ட் வால்யூம் போயிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் படிக்காம எக்ஸாம் போயிடாதீங்க அப்படின்பாங்க. என்ன கொஸ்டின் அது? பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். அதுதான் இது. ஸோ அப்போ இந்த பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன்ல நம்ம இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது, ஸ்டீம் லைன் மோஷன்ல தான் இருக்குது, ஹரிசாண்டல் பைப்ல. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது பிக்கும் அதாவது கியூபிக்கு இடையில உள்ள வேல்யூ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் 15 கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அட் பாயிண்ட் பில பாத்தீங்க அப்படின்னா ஏரியா அட் பி உடைய வேல்யூ 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஏரியா அட் கியூவோட வேல்யூ 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. வேற என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட், விச் மீன்ஸ் வால்யூம் பை டைம். அப்போ நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு என்ன தெரியும்? ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி தெரியும். ஸோ அது என்னது? A1 V1 which is equal to A2 V2ன்னு படிச்சிருப்போம். இதுல APன்னு வச்சுக்கலாம், இங்க நெக்ஸ்ட் AQன்னு வச்சுக்கலாமா? அப்போ இது VP, இது VQன்னு வச்சிடலாம். ஏன் சார் இதை எடுக்கணும்? நம்மளுக்கு இதுல ப்ரெஷர் டிஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ப்ரெஷர் which is equal to 1/2 rho into VQ minus VP. அதாவது VQ ஸ்கொயர் மைனஸ் VP ஸ்கொயர்னு போட்டிருப்போம் இல்லையா ப்ரெஷர் டிஃபரன்ஸுக்கு, அந்த ஃபார்முலா தான். அப்போ நம்மளுக்கு இதோட ரிலேஷன் தெரியணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துருக்கிறோம். அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஏபியோட வேல்யூ என்னது? 440 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ இது யூனிட் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ரேஷ் எடுக்கிறப்ப கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ விபி விச் இஸ் ஈக்குவல் டு இதில் 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு, இங்கே விக்யூன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இது 2 டைம்ஸ் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ VQ which is equal to 2 times of VPன்னு வந்துருச்சு. இதை அப்படி இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்போ என்னவாயிடுவீங்க? 1/2 டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்னது? 1000. ஸோ VQ ஸ்கொயர்னுங்கும் போது 4VP ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே அப்போ VP ஸ்கொயரு. ஸோ அப்போ இதில் என்னவாயிடும்? 10⁻³ divided by 2 into 4 minus 1 3ன்னு வந்துடும். அப்போ 3VP ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வேன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இதுல நம்மளுக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்கிறாங்க அவங்க? வாட் இஸ் த இந்த விபி ஸ்கொயருடைய வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க, விபியோட வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா வால்யூம் தான், வால்யூம் பை இதில் நம்மளுக்கு வெலாசிட்டி. சரிங்களா? அவங்க கேட்கறது என்னது? வால்யூம் பை டைம் இன்டர்வல் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் உடைய வேல்யூ 15 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன வந்துடும்? இதில் 15 which is equal to இங்கே 10⁻³ இங்கே 3 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டிவைடட் பை 2 இன்டூ இங்கே விபி ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா நம்ம இதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த 2 மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 30 டிவைடட் பை 10⁻³ விச் இஸ் ஈக்குவல் டு இதில் வேற என்ன இருக்குது? இந்த 2 மல்டிப்ளை பண்ணியாச்சா? இந்த 3 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது? ஸோ 2 into 15 30ல் வந்துருச்சு. ஸோ 10⁻³ into 3 இங்கே விபி ஸ்கொயர்ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 10ன்னு வந்துடும். ஸோ இது 10⁻2ன்னு வருமா? ஸோ அப்போ விபியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துடும்? இங்கே 10⁻2ன்னு மேலே போச்சு அப்படின்னா இது 1/ன்னு வந்துடும், விச் மீன்ஸ் விபி ஸ்கொயர்ன்னு இருக்குது. ஸோ அப்போ 1/10⁻2ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 1/10, அப்போ இது 0.1ன்னு வந்துடும். ஸோ விபியோட வேல்யூ 0.1. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம இதில் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ரிலேஷன் இருக்குது இல்லையா? விபியோட வேல்யூ தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா A1 விபியோட வேல்யூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது விபி தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அவங்க ரேட் ஆஃப் ஃப்ளோனா இதை தான் கேட்குறாங்க. அப்போ A1ஓட வேல்யூ என்ன இருக்குது? ஏபியோட வேல்யூ, ஏபி வேல்யூ 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு, 10⁻⁻4. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ என்ன இருக்குது? 0.1. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? 4. ஸோ இது ஏன்னா 10க்கு போயிடும் இல்லையா? அப்போ 4 into 10⁻⁻4ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது? இதில் அவங்க சென்டிமீட்டர் கியூப்ல கேட்டிருக்கிறாங்க. அப்போ சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கும் போது இதில் ஒரு 10⁻2ஆல் மல்டிப்ளை பண்ணி 10⁻2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? 400. இது மேலே போச்சுன்னா 10⁻⁻6. அந்த 10⁻⁻6க்கு தான் நம்ம சென்டிமீட்டர் கியூப்னு எழுதுறோம். அப்போ யுவர் ஆன்சர் இஸ் வாட்? இந்த 400. சரிங்களா?
ஸோ அப்போ சிம்பிளா சாரி இதில் 400 தான் உங்களுடைய ஆன்சர். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஷினில் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, இது என்ன கான்செப்டில் வரும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ பெர்னாலிஸ் தியரம் தான். அந்த பெர்னாலிஸ் தியரத்தில் நம்மளுக்கு ப்ரெஷர் மட்டும் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கும் போது இதோடைய யூனிட்டை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வால்யூம் பை டீன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வால்யூம் அப்படிங்கிறது சார் அதுக்கு போய் இதை எதுக்கு சார் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வால்யூம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது ஏரியா இன்டூ லென்த், இவங்க டைம் அப்படிங்கும்போது டைம், அப்போ இந்த லென்த் பை டைம்னா என்னது வெலாசிட்டி, அப்போ ஏரியா இன்டூ வெலாசிட்டி தான் தே ஆர் ஆஸ்கிங். ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஸோ சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா.